நடக்கக்கூடாதுன்னு 144 எங்க போடணும்? திருப்பரங்குன்றம் மலையடி வாரத்துல போராட்டம் நடத்துற மாதிரி இருக்கு, யாரும் வரக்கூடாது, 144 போடுறோம், வராதீங்கன்னு சொல்லுங்க. இவங்க போராட்டம் பண்றது எங்க? மதுரையில பல இடத்துல பண்றாங்க, பண்ணிட்டு போங்கன்னு விட்டணும். மதுரை டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே வர முடியாது, எப்படிங்க பண்ணுவீங்க? இப்ப நான் நாளைக்கு கோர்ட்டுக்கு போனோம், இப்ப என்ன பார்த்தா வச்சுங்க, சார் நீங்க பிஜேபி எதுக்கு போறீங்கன்னு தெரியும் இல்லையா, கேஸுக்கு போறேங்க, நீங்க பிஜேபி தான் சார் திருப்பரங்குன்றம் போவீங்கன்னு பிடிச்சிருவீங்களா? இது மாதிரி லாஜிக் எங்காவது நீங்க இந்தியாவில் பார்த்துருக்கீங்களா? எங்காவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 144 எதுக்கு போடுறதுன்னு கேட்டா மலை மேலே ஏற முடியாதுன்னு. டோட்டல் ஃபெயிலியர். இல்ல இதுக்கு முன்னாடி நாங்க அந்த தர்கால ஏற்கனவே இந்த மாதிரி இறைச்சி சாப்பிடுறது, அப்புறம் இந்த ஆடு வெட்டுறது அப்படிங்கறதுலாம் நாங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஏன் திடீர்னு பிரச்சனை பண்றாங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் பிரச்சனை பண்ணுது? அந்த ஆடு எடுத்துட்டு போது பிரச்சனை யாரை பண்றாங்க வச்சுக்கங்களேன். நான் அங்க இருக்கிற இந்து அமைப்புகளை பிரச்சனை பண்ணிச்சு, நீங்க என்ன பண்ணணும்? அப்ப என்ன பண்ணுங்க, நவசங்கன் என்ன சொல்லிருக்கணும், என்னங்க புதுசா இருக்கு, கமிஷனர் கூப்பிட்டு சார் என்ன சார் புதுசா இருக்கு, நீங்க கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்க சார், நேற்று வரைக்கும் போயிருந்தோம் இன்னைக்கு ஏன் சார் போலன்னு கேட்டா பரவாயில்ல இல்ல, அது ஏன் உள்ள விட மாட்டீங்க, ஏன் மிரட்டணும்? நீங்க சொல்ற நடைமுறை இருந்தாம இருந்தா திடீர்னு நிறுத்தினா நீங்க கோவப்படுறீங்க.